நிறைய குழந்தைகள் ஏர்லியாக வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. 14 இயர்ஸுங்கிறது 13 ஆனிச்சு, 13ங்கிறது 12, 11, 10. இப்போ அர்லியஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 8. அந்த குழந்தைக்கு ஏஜ் அட்டன்னா என்னன்னு கூட தெரியாது. ஒரு பெயின், பிளட், இதெல்லாம் ஷாக்கிங் அவங்களுக்கு. கரெக்ஷன் வந்து இடத்த மாற்றினா நம்ம சரியாயிடுவோமான்னு கேட்டிங்கன்னா, இடமாற்றம் கொஞ்சம் அந்த இடத்துலேருந்து ரீலொகேட் ஆகும்போது நமக்கு ஒரு வேவ் லென்த்தை மாற்றி கொடுக்கும். நீங்கள் இடத்த மாற்றிட்டு அங்கேயும் போயிட்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, there is no point of going out and spending time. ஹோம்ஒர்க் ஃபினிஷ் பண்ணலையா? இல்லை. ஏம்மா? இல்லைம்மா, எனக்கு தெரியலம்மா, ஸ்கூல்லெல்லாம் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஆச்சரியமான வார்த்தைகள் அதெல்லாம். எப்படி ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை ஒரு குழந்தைக்கு தெரிய வருது? கூப்பிட்டு பாப்பா நீ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க அப்படின்னு நம்ம சொல்லி தரோமா? இல்லை. ஏன்னு கேட்டால் நம்ம வீட்டில் சகஜமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையாக போயிடுச்சு. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி அகெயின் நமக்கு ரிலேட் பண்ணுறது ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி நிற்கிறதுல நம்ம த்ரெட்டாகவே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது குழந்தைகள், பெண் குழந்தைகள் முன்கூட்டியே ஏஜ் அட்டன் பண்ணுறது. அந்த குழந்தைக்கு ஏஜ் அட்டன்னா என்னன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு வலி, ஒரு பெயின், பிளட்டு, இதெல்லாம் ஷாக்கிங் அவங்களுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லும் போது நான் இங்கேயே சொல்லிடுறேன், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை அந்த குழந்தைக்கு எப்படி தெரிய வரும்? சத்தியமாக நமக்கு கூப்பிட்டு பாப்பா நீ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க அப்படின்னு நம்ம சொல்லி தரோமா? இல்லை. ஏன்னு கேட்டால் நம்ம வீட்டில் சகஜமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையாக போயிடுச்சு. ஓகே, நம்ம எப்படி இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை தெரியுது. ஓகே, ஹோம்ஒர்க் ஃபினிஷ் பண்ணலையா? இல்லை. ஏம்மா? இல்லைம்மா, எனக்கு தெரியலம்மா, ஸ்கூல்லெல்லாம் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸ்கூலில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா? ஆச்சரியமான வார்த்தைகள் அதெல்லாம். எப்படி ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை ஒரு குழந்தைக்கு தெரிய வருது? கூப்பிட்டு சொல்லி தர்றோமா? இல்லை. நீ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற பாப்பா அப்படின்னு சொல்கிறோமா? இல்லை. ஏன்னா நம்ம காமனாக பயன்படுத்துகிற ஒரு விஷயம். இப்போ நம்ம ஒரு சிச்சுவேஷனுக்கு இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவோங்கிறது நமக்கு ஒரு நார்மல்ஸி தெரியும். நமக்கு டூ மச் ஆஃப் ப்ரெஷரு, அது இது நிறைய நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்குதுன்னா, நார்மலாக ரியாக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக ரியாக்ட் பண்ணுறோம்னா, என்ன சும்மா வந்து என்கிட்ட பேசுங்க, நானே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, தயவுசெய்து என்கிட்ட பேசாதீங்க. இதெல்லாம் நம்ம காமன் கான்வர்சேஷனில் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத உள்ளார கொண்டு வரும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படி தாண்டி நைட்டெல்லாம் தூங்கலை, நான் டிப்ரெஷனில் இருந்தேன், டிப்ரெஸ்டாக இருந்தேன், நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன், எங்கேயாவது வெளியில் போகலாம். ஓ, டிப்ரெஸ்டாக இருந்தால் வெளியில் போகணுமா? ஏன் ஹாப்பியாக இருந்தால் வெளியில் போகலாமே, சந்தோஷமாக ஒரு அவுட்டிங் போகலாமே. உங்களுக்கு தெரியுதுங்களா, உனக்கு ஒரு சேஞ்ச் வேணும், நீ டிப்ரெஸ்டாக இருக்க, நான் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன். நோ, தட் இஸ் நாட் த வே. நம்ம கரெக்ஷன் வந்து மனநிலையை தானே ஒழிய, சூழ்நிலையை தானே ஒழிய, இடத்த மாற்றினா நம்ம சரியாயிடுவோமான்னு கேட்டிங்கன்னா, இடமாற்றம் கொஞ்சம் அந்த இடத்துலேருந்து ரீலொகேட் ஆகும்போது நமக்கு ஒரு வேவ் லென்த்தை மாற்றி கொடுக்கும். ஆனால் நீங்கள் அந்த ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணணும். அதுதான், நீங்கள் இடத்த மாற்றிட்டு அங்கேயும் போயிட்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, there is no point of going out and spending time. ஸோ குழந்தைகள் இதெல்லாம் பார்த்து வளர்கிறாங்க. ஓ அப்படியா, இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸா? ஓகே, ஷவுட் பண்ணால் ஸ்ட்ரெஸ் போல் இருக்குது, யாருக்கிட்டையும் பேசாமல் ஒதுங்கி இருந்தால் ஸ்ட்ரெஸ் போல் இருக்குது, 4 பேர் சேர்ந்து கிளாஸ் ரூமில் ஒன்றா சேர்ந்து கிண்டல் அடித்தாங்கன்னா நம்ம சைலண்ட் ஆகிடணும். அப்போ ஏன் நம்ம சைலண்ட்டாக இருக்க? வீட்டில் வந்து நான் அம்மா கிட்ட சொல்லலான்னு வந்தால் அம்மா கேட்குற நிலமையில இல்லை. ஸோ ஆல் தீஸ் வந்து ஒரு சைல்டோட மனநிலையை ஆட்டோமேட்டிக்காக அஃபெக்ட் பண்ணிடும். எத்தனை குழந்தைங்க இன்றைக்கி குண்டாக இருக்கிறேன், ஓவர் சைஸ்டாக இருக்கிறாங்க, அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் உடஞ்சி நிற்கிது தெரியுங்களா? நான் இன்னைக்கு சாதாரணமாக நான் பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. அத்தனை குழந்தைங்க வந்து பாசிட்டிவிட்டியாக நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன், நீங்கள் இதெல்லாம் சாப்பிடுங்க, எக்கு சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க, இந்த மாதிரி நீங்கள் வெளியில் போனீங்கன்னா, அவுட்டிங் போனீங்கன்னா இப்படி உங்கள் டயட்டை மாற்றுங்க. டயட்டை மாற்றணுங்கிறது மதருக்கும் தெரியும், ஃபாதருக்கும் தெரியும். ஆனால் we have to initiate. நம்ம ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணுவோம். we move towards healthy, then our children can take that ஆல்சோ ஃபார்வர்டு. நம்ம ஐயோ பர்கரா, அப்பா இதை சாப்பிட்டுட்டு நம்ம நைட்டு ஃபுல்லாக நோ அப்படி நம்ம சொன்னோம்னா, ஐயோ அப்போ பர்கர் சாப்பிட்டா நமக்கு டைஜஷன் இஷ்யூஸ் வரும் போல இருக்குது. ஸோ சில்ட்ரன் will automatically understand. அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும்னு கூட அவசியமே கிடையாது. திஸ் இஸ் ஹவ் வி கேன் டேக் ஃபார்வர்ட். லெட் அஸ் செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அவர் ஜெனரேஷன். இப்போ நீங்கள் ஒரு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க இல்லையா, இளைஞர்கள் வரும் தலைமுறை என் கையில் தவழ்கிறாங்கன்ட்டு. உண்மையாகவே நான் ரெக்வெஸ்ட்டாகவே வைக்கிறேன் ரெட் நியூல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே, உங்களோட வீட்டில் இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்குமே ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, இதை நம்ம பழக்கி விட்டாலே போதும். என் கையில் குழந்தை தவழ்கிற மாதிரி
இளைஞர்கள் வளர்ந்து ஆளாகி நல்ல ஒரு சமுதாய உறவே ஏற்படும். நான் எஜுகேட்டே பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த இந்த ஒரு பார்த்திங்கன்னா நீர்க்கட்டி இன்றைக்கி நம்மக்கிட்ட ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு விஷயம். மிஸ்கேரேஜஸ் ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு விஷயம். அபார்ஷன்ஸ் ரொம்ப காமன், ரொம்ப ரொம்ப காமன். இப்போது டயட்டில் பார்த்திங்கன்னா இந்த டோனட்ஸு இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு வெளியில் அவுட்டிங் போனோம்னா சுகரி ஐட்டம்ஸு, ப்ரௌனி, டோனட்ஸு, வி ஃபினிஷ் அவர் மீல். நம்ம டின்னராக இருக்கட்டும் எல்லாத்தையும் கூட ஒரு டெசர்ட்டோடு ஃபினிஷ் பண்ணுறது. நமக்கு தெரிஞ்ச டெசர்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் இப்படிலாம் இருந்ததெல்லாம் போக இப்போ அதை தாண்டி நம்ம மைதா சுகரில் நம்ம வந்து டோனட்ஸு, இதுனா ப்ரௌனீஸு, சிஸ்லிங் ப்ரௌனீஸ் இப்படிலாம் நிறைய இருக்குது. மில்க் ஷேக்ஸு, ஃபலூடாஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஹை சுகரி. ஏன்னா நம்ம நார்மலாகவே நல்லா சாப்பிட்ருக்கோம். ஒரு மீலுன்னு போய் வெளியில் போய் சாப்பிடும்போது நல்ல சாப்பிட்ருக்கோம். ஆன் டாப் ஆஃப் இட் நம்ம எக்ஸ்ட்ரா சுகர் நம்ம பாடிக்கு கொடுக்குறோம். ஸோ ஓவர் ஒர்க் ஆகுது. ஸோ பாடி டபுள் த ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. ஃப்ரைட் சிக்கன், ஓகே எனக்கு இன்றைக்கி ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடணும் போல் இருக்குங்கிறாங்க. சி தீஸ் சிக்கன்ஸ் ஆர் லைக் ப்ராசஸ்டு. செகண்டு, இந்த சிக்கனை டீப் ஃப்ரை பண்ணும்போது வி ஆர் டேக்கிங் டபுள் கன்சப்ஷன் ஆஃப் வாட் எவர் வி ஆர். நார்மல் சிக்கன் ப்ரோட்டீன், சிக்கன் இஸ் பேசிக்லி ப்ரோட்டீன் இல்லைங்களா? ஆனால் அது எந்த அளவுக்கு நம்ம டாக்ஸிக்காக எடுக்கிறோன்னு பாருங்கள். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஐ மீன் லைக் ஃப்ரைஸு, இதுவும் அகெயின் இட் இஸ் நாட் அட் ஆல் ஹெல்தி. இதில் இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸு, ப்ரெட்டு, ரெட் மீட்டு, பாஸ்தாஸ், நூடுல்ஸு, குவிக்கு. ஓகே எனக்கு இன்றைக்கி சமைக்க தோணலை, அதனால நான் வந்து இன்றைக்கி நூடுல்ஸ் செஞ்சுட்டேன். ஈஸிலி டெல்லிங். பட் இட் இஸ் ஆல் லைக் நாட் குட் ஃபார் ஹெல்த்துங்கிறது நம்ம சொல்லணுன்றது, நான் சொல்லணுன்றது கூட அவசியமே இல்லை. பேசிக்காகவே தெரியும் நமக்கு. இந்த ஃப்ரைட் ரைஸாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரைட் சிக்கன்ஸாக இருக்கட்டும், தே ஆர் நாட் ஹெல்தி இல்லையா? அது நமக்கே தெரியுது இல்லைங்களா? ஸோ வென் இட் இஸ் நாட் ஹெல்தி வில் கட் த போர்ஷன். அதை கொஞ்சம் இஃப் யூ வாண்ட் டு டேஸ்ட் இட் ஹேவ் அ கோ, பட் காம்பன்சேட் இட் வித் குட் எக்ஸசைஸ் ரொட்டீன், குட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இதுதான் என்னோட எல்லாருக்கும் சொல்கிறது. நீங்கள் தட்ஸ் வாட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் அந்த ரொட்டீன்குள்ளார போகிறீங்க, செல்ஃப் கேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இது பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. பிகாஸ் நீங்கள் அடுத்தவங்களை எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஹவு டாக்ஸிக் இட் இஸ் டு அவர் பாடி அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்கள் ரெக்கமெண்ட் கூட பண்ண மாட்டீங்க. பிகாஸ் அடுத்ததில் உங்களுக்கு எவ்வளோ நியூட்ரிஷியஸாக சாப்பிட்டா அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வென் யூ ஸ்டார்ட் ரீப்பிங் த பெனிஃபிட்ஸ், அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸை பார்க்க ஐயோ இவ்வளோ நம்ம இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோமா அப்படின்ற மாதிரியே நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் இப்போ ஏஜ் அட்டன் சொல்கிறதுனால நான் பிரிங்கிங் இட் அசோசியேட்டிங் வித் அகெயின் மென்டல் ஹெல்த் டே. இன்றைக்கி நிறைய குழந்தைகள் ஏர்லியாக வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. 20 years ago வந்து ஏஜ் அட்டன் பண்ணுற வயசு பார்த்திங்கன்னா 9th standard, 14 years இப்படி தான் இருக்குது. 14 yearsங்கிறது 13 ஆணுச்சு, 13ங்கிறது 12, 11, 10, இப்போ அர்லியஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 8. எக்ஸாக்ட்லி. சேட் டு கோ 8 வயசுலலாம் இப்போ ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ரீசன்ஸு சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி, சின்ன வயசுலேயே வந்து ஜங்க் ஃபுட்டு நிறைய. இப்போது ஒரு மூவியாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி அவுட்டிங்காக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஃபுட் ஐட்டம் பார்த்திங்கன்னா பாப்கார்ன்ஸு, அதில் பட்டர் பாப்கார்ன்ஸு, அதுக்கப்புறம் அதில் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி பர்கர்ஸு, பீஸா, பாஸ்தாஸ், ஃப்ரைட் ரைஸ், noodles, what not, donuts, late night biryani. Yeah, biryani is again no high carb, high like carbon மட்டும் கிடையாது. It's a difficult food to get digested, complex food ன்னு வச்சுக்கலாம். It's not simple. நம்ம கட் அதை விரும்பாது. ஓகே, ஏரேட்டட் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு, கார்பனேட்டட் சோடாஸு, இன்னும் போனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொலி சோடாஸ் எல்லாமே எதை கேஸ் அடைச்சி வச்சு நம்ம கொடுத்தாலுமே இட்ஸ் நாட் குட் ஃபார் அவர் கட். இன்றைக்கி குழந்தைங்களுக்குலாம் சர்வசாதாரணமாக கிடைக்குது மில்க் ஷேக்ஸு. இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு பழக்கிட்டு எப்போ நமக்கு பழகுனது கடலை மிட்டாய், இந்த மாதிரியான ஒரு பாரம்பரிய ஃபுட்லேருந்து நம்ம மாறி ஸ்நாக்ஸாக இப்போ நம்ம என்ன அட் மேக்ஸு கடலை மிட்டாய் சாப்பிட்ருப்போம், கடலை உருண்டை சாப்பிட்ருப்போம், எள்ளு உருண்டை சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி கடலை மிட்டாய் அந்த இதெல்லாம் தாண்டி ஸ்கூலுக்கு போகிற ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ அங்கேயே அவேர்னஸ் வந்து நிறைய ஸ்கூல்ஸில் ஃப்ரூட்ஸ் தான் வந்து ஸ்நாக்ஸாக கொண்டு வரணும்னு சொல்லிடுறாங்க. சில ஸ்கூல்ஸ் இன்னும் வந்து கடலை உருண்டெல்லாம் அவங்களே ப்ரொவைடும் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள். ஆனால் நம்ம வீட்டில் என்ன நம்ம எஜுகேட் பண்ணுறோம்? ஓகே, குழந்தை ஆசைப்படுறது சிப்ஸா, ஓகே வாங்குங்க 2 சிப்ஸு, சிப்ஸ் பேக்கெட்ஸு, பொட்டேட்டோ சிப்ஸு, இது மாதிரி கொடுக்கறதுனால இதெல்லாம் தாண்டி அந்த குழந்தை என்ன பண்ணும்? மஞ்ச் பண்ணும்போது போர் அடிக்கும் இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிவி, ஆட்டோமேட்டிக்காக கார்ட்டூன்ஸ். ஏன்னா பேரண்ட்ஸ் ஆர் பிஸி.
பேரண்ட்ஸ்க்கு வந்து டைம் இல்லை, ஒர்க் ப்ரெஷரு, 2 பேரும் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் மட்டும் போதுங்கிறது தான் இது. மத்தியில் அந்த குழந்தை வந்து நார்மலாக ஒரு குழந்தையாக இருந்ததுன்னா ஒரு விஷயம் வேணும்னா கேட்கும், இல்லை அழும், இதில் வேற ஏன் கத்துற அப்படின்னு சொல்லி சைலன்ஸ் அங்கேயே பழக்கி விட்டுறோம். ஸோ இயல்பாக பேசுகிற குழந்தைகள் நம்மக்கிட்ட கம்யூனிகேஷனை அங்கேயே வந்து ஓகே நம்ம இப்போ பேசக்கூடாது, அம்மா வேலையாக இருக்காங்க, அப்பா வேலையாக இருக்காங்க, அவங்களே அவங்களுக்கு பவுண்ட்ரி அண்ட் ஃபென்சிங் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ டிவி டைம், ஸ்க்ரீன் டைம் நிறையா ஆகிடுது. ஓகே, வெளியில் போகிறோம், வெளியில் போகிறப்ப தான் எப்பயாவது தான் ஃபேமிலிக்கே வந்து பேசுகிறதுக்கான டைம் கிடைக்கிது. அதில் அவங்க டிஸ்கஷனுக்கு நிறைய இருக்கும்போது குழந்தைகள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக, அழுதுறக்கூடாதுங்கிறதுக்காக ஃபோன் கையில் கொடுக்குறாங்க. சாப்பாடு கொடுக்கணுமா ஃபோனு, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா ஃபோனு. ஸோ இதெல்லாம் சேர்த்து டூ மச் ஆஃப் கேட்ஜெட்ஸு, டூ மச் ஆஃப் ஸ்க்ரீன் டைம், வெரி பேட் ஈட்டிங் ஹேபிட்ஸு, ஆல் தீஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் த ஹார்மோனல் பேட்டர்ன் ஆஃப் தி கேர்ள் சைல்டு. அழுத்தி ஆதாரமாகவே சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனநிலையை நல்லா வச்சுக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், சிரிக்கலாம். வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டேக்கு லெட் அஸ் ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் சே நோ டு நெகட்டிவிட்டி அண்ட் நெகட்டிவ் வேர்ட்ஸு. இனியாவது நான் பயன்படுத்துகிற வார்த்தைகளில் நெகட்டிவ் வார்த்தைகள் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு ரெட் நூல் கொடுத்துருக்குறீங்க. உங்களுக்கு இவ்வளோ நேரம் தெரியலன்னா எப்படி நீங்கள் என்ன ஹேண்டில் பண்ணீங்கன்றது எனக்கு தெரியல. ஒரு கைனகாலஜிஸ்டோட ருட்டீன் என்னங்கிறது இங்கே வந்ததும் எனக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்